ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், அதை 3ஆ பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆல்கலி மெட்டல்னா என்ன, அதனுடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் பொது பண்புகள் என்ன, அதனுடைய சேர்மங்களோட பண்புகள் என்ன, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கலி மெட்டல் அப்படிங்கறத எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஆனா அந்த ஆல்கலி மெட்டலோட காம்பவுண்ட்ஸ்ல சில இதை என்ன செஞ்சிருக்கோம், விட்டுருக்கோம். அது என்னன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னு ஒண்ணும், அதுக்கடுத்து ஆக்சோ ஆசிட்ஸ் அண்ட் தென் ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது 2 இது மட்டும் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இன்னைக்கு பார்க்கணும். பட் அது ஒரு 2 டாபிக் தான் இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல், அதாவது ஆல்கலைன் எர்த் மெட்டல் இதை இன்னைக்கு சொல்லி தரலாம், இதோட இன்ட்ரோ இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு இது முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற நேரத்துல அந்த ஆல்கலி மெட்டல்ல மீதி இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு டச் பண்ணி விடலாம்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் இதுல இருக்கா? ஆல்கலைன் எர்த் மெட்டல் யாருன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். நான் இது ஒரு க்ளூ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பீரோல மெகா சர்ப்ரைஸ் பேங்கிள் இருக்கு. ஸோ பீரோல அவ நீ புரிஞ்சுக்குவ. மெகானா மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் பேங்கிள் இருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேடியம்ங்கிறது ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அது இதுல அதாவது இதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இதை தான் என்ன செய்யணும், நீங்க செய்யணும். ஓகே, ஸோ இந்த இதை பத்தின இதான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்ன பார்ப்போம், எப்பயும் போல பெர்லியம் எப்படி இருக்கு, மெக்னீசியம் எப்படி இருக்கு, இந்த பெர்லியம் இவங்களோடலாம் எப்படி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மேற்கொள்றாங்க, அதுக்கு என்ன யூஸ் இருக்கு, தனித்துவம் என்ன, எல்லாம் பார்க்கணும். டிஸ்டிங்க்ட் பிஹேவியர்ங்கிறான், தனித்துவமான ஒரு என்னது பண்பு இருக்கு இந்த பெர்லியத்துக்கு. சோ இந்த பெர்லியம் மத்த ஆட்களோட எப்படி இருக்கான் அப்படிங்கறத என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதுக்கு சில ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, பொது பண்புகள்னு இருக்கும்லமா, எப்பயுமே ஒரு இது இருக்குன்னா அதுக்கு பொது பண்புகள் இருக்கு இல்லையா? ரைட். இது எத்தனாவது தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நவீன தனிம வரிசை அட்டவணையில, அதாவது மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட், இதுதான் செகண்ட் குரூப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றது. பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இந்த செட்டு இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல்கலைன் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்றோம். கார மண் உலோகங்கள். ஏன் அதை எர்த் மெட்டல்னு சொல்றோம் அப்படின்னா, மண் உலோகங்கள்னு சொல்றோம்னா, most of the compound present in earth crust, அதாவது நிறைய காம்பவுண்ட் பூமியிலேயே இருக்கு, அதனாலதான் அதை கார மண் உலோகங்கள்னு சொல்றோம். ஓகே, ரைட். இப்ப காரமண் உலோகமா, ரைட்டு, அத பார்த்தாச்சு, யார் யாருன்னு பார்த்தாச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு, பண்பு இருக்கு. காரமண் உலோகத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கு இல்லையாடா? சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லலாம். இரண்டாம் தொகுதியானது பாரு, தெரியுதா? இரண்டாம் தொகுதியானது பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் மற்றும் ரேடியம் ஆகிய தனிமங்களை தவிர்த்து பிற தனிமத்தின் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு காரத்தன்மை கொண்டது. ஆக்சைடுகள் தாதுக்களாக கொண்டது, ஆக்சைடுகள் தாதுக்களாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். பொதுவா இத குரூப் 2 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். குரூப் 2 எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம், சரியா? ஓகே, அப்ப யாரெல்லாம், பெர்லியம், மெக்னீசியம், அதுக்கடுத்து கால்சியம், அதுக்கடுத்து ஸ்ட்ரான்சியம், அதுக்கடுத்து பேரியம், அதுக்கடுத்து ரேடியம். சரியா? ஓகே, இந்த மாதிரிதான் இது பண்றோம். சோ
இது எல்லாமே எப்படி இருக்கான், ஆல்கலைன் இன் நேச்சரா இருக்கும். ஆல்கலைன் அப்படின்னு என்ன அர்த்தம், பேசிக் அர்த்தம், காரத்துவமா இருக்கு. அதனாலதான் இதை என்ன சொல்றோம், ஆல்கலைன் எர்த் மெட்டல்னே சொல்றோம். தீஸ் மெட்டல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எர்த் கிரஸ்ட். ஓகே, ஒரு நிமிஷம் நான் பாயிண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு டைரியே வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ரைட், நல்லா தெரியும் நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபிஃப்த் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் என்னன்னா கால்சியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொதுவா ஆல்கலைன் எர்த் மெட்டல் ஃபுல்லாவே ஒன் வேர்ட் டைப் தான். அதனால இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கிறது தான் நல்லது இந்த பாடத்தை. சோ ஃபிஃப்த் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் கால்சியம், எய்த் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் மெக்னீசியம். சோ மெக்னீசியம் எதுலலாம் இருக்கு, எதனுடைய ஓர்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு, கார்னலைட், மேக்னசைட், டோலமைட். அடுத்து ஸ்டான்சியம், ஃபவுண்ட் இன் மினரல் ஆஃப் செலஸ்டைட் அண்ட் ஸ்ட்ரான்சினேட் அப்படின்னு பேரு. சரியா, இதுல இருந்து எடுக்கலாம். அடுத்து பேரியம், லெஸ் காமன், மச் ஆஃப் இட்ஸ் மினரல் பேரியேட் அப்படின்னு. சோ இதெல்லாம் அதுக்குரிய, அதாவது அதுல இருந்து எடுக்கக்கூடிய தாதுக்கள். சரியா, சோ இந்த பேரியேட் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரைட். ரேடியம், decay of uranium is found in all uranium bearing ore. so decay of uranium சிதைவடைஞ்சு ரைட்டா, அதுல இருந்து வெளிவரக்கூடிய கதிரியக்கத்தன்மை கொண்ட கதிர் தான் இந்த ரேடியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது என்னது, இதெல்லாம் என்ன செய்து இருக்கு. ஓகே, ரைட். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அது என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டா, எலக்ட்ரான் அமைப்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், இந்த எலக்ட்ரான் அமைப்பு வந்து ஏன் இப்படி எழுதுறோம், நோபல் கேஸ் போட்டு, அதாவது அதனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இனர்ட் கேஸ், அந்த மந்த வாயுவை போட்டு NS2ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். N ரெப்ரசன்ட்ஸ் வேலன்ஸ் ஷெல். N அப்படின்னா என்னது, வேலன்ஸ் ஷெல், அதாவது இணைதிறன் கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். அப்படி பெர்லியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், அப்படி பெர்லியத்துக்கு பார்த்தா என்ன எழுதலாம், 1s2ன்னு எழுதலாம். ரைட்டா, ஏன் 1s2ன்னு எழுதலாம், சோ இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2. இங்கு N என்பது இணைதிறன் கூட்டை குறிப்பிடுகிறது. சரியா, இததான் நான் இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்ப பாரு, 1s2 இப்ப 4, சோ 1s2 2s2. இந்த 1s2ங்கிறது ஹீலியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு. சரியா, சோ அதனால ஹீலியம் போடுறோம். அடுத்து பாரு, மெக்னீசியம். மெக்னீசியம் 12 அட்டாமிக் நம்பர். 1s2 2, பாரு இப்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன். 1s2 2s2 2p6 3s2. இந்த 1s2 2s2 2p6 தான் என்னடா, நியான். ஏன்னா நியானோட அட்டாமிக் நம்பர் 10. அப்ப இப்ப புரியுதா, இந்த மாதிரி ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம், அதனுடைய அணு எண்களை இந்த மாதிரி என்ன செய்யறோம், அதாவது 10னா இப்படி அதுல என்ன பண்றோம், பிரதிபலிக்கிறோம். அது நியான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இனிமே போட்டா என்ன செய்யணும், 10 + 2 12 அப்படின்னு கூட்டிக்கணும். இந்த மாதிரி ஆர்கான் போட்டா 18, இப்படி என்ன செய்யணும், கணக்கு பண்ணிக்கணும். சரியா, சோ அந்த மாதிரி என்ன செய்யணும், போடணும். கிரிப்டானா 36 அப்படி கணக்கு பண்ணிக்கணும். சரியா, இங்க 54, இங்க 86 அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும். அப்ப அந்த தனிமம் என்ன ஆயிரும், கழிஞ்சு போயிடும். இதுதான் அட்டாமிக் நம்பர், அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு கூடிய ஒரு முறை. எந்த தனிமம் கேட்டாலும் இந்த மாதிரிதான் எழுத என்ன செய்யணும், தெரியணும். ஓகே, எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 11th இதை கொடுத்துட்டாங்க. அதனால 12th வந்து என்னாகும், அடுத்த வருஷம் வந்து ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது, இந்த பாடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா 11th இது ஒரு பேசிக் அமைப்பு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. தமிழ் என்ன, எலக்ட்ரான் அமைப்பு. ஓகே, ரைட். இப்ப அடுத்து அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை. அதாவது எப்பயுமே சில இது இருக்குன்னா,
எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு இது உண்டு. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை அப்படின்னா என்னன்னா அணு மற்றும் அயனி ஆரம் அப்படின்னு சொல்றது. இது எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் தேன் ஆல்கலி மெட்டல், கார உலோகத்தை விட எப்படி இருக்கு, குறைவாக இருக்கிறது. என்ன காரணம்? இது கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க பாரு. ரீசன் பாரு, higher nuclear charge to be attracted more strongly towards the nucleus. அதாவது இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகம். சரியா? இப்ப பாரு, இப்ப லித்தியம் வந்து 3 புரோட்டான், பெர்லியம் வந்து 4 புரோட்டான். அப்ப ரெண்டுத்துக்கு சார்ஜ்ல எது கூடடா? இதுதான் கூட. ரைட்டா? இந்த லித்தியம்ங்கிறது ஆல்கலி மெட்டல், பெர்லியம்ங்கிறது ஆல்கலைன் எர்த் மெட்டல். இதை காட்டிலும் இது கூட இருக்கு. ஏன்னா இதுக்கு புரோட்டான் கூட. லித்தியம்னா அட்டாமிக் நம்பர் 3டா, பெர்லியம் 4. அப்ப என்ன ஆகும்? இத காட்டில இது கூட தானே, ஒரு ஷெல் கூட வந்துரும்ல. அததான் சொல்றாங்க, on moving down the group the radii increase due to gradual increase number of shells and screening effect. இந்த வார்த்தைய 12th கெமிஸ்ட்ரி 11th கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரினாலே ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம இருக்காது. திரை மறைப்பு விளைவு அப்படின்னு பேரு. அதாவது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்ல பார்த்துச்சு பாரு. அணு மற்றும் அயனி ஆரம் கார உலோகங்களை காட்டிலும் குறைவானதாகும், மின் சுமையை பெற்றிருப்பதால், அதாவது என்ன சொன்னேன், நியூக்ளியர் சார்ஜ் இல்லையா, அவைகளின் எலக்ட்ரான்கள் அணு கருவினை நோக்கி வலிமையாக கவரப்படுகிறது. அததான் சொன்னேன், அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு அததான் தமிழ்ல சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நம்ம ரஜினிகாந்த் இருக்காருன்னு வச்சுக்கோ. அந்த ரஜினிகாந்தை நீ இப்ப வந்து பார்க்க போற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரை சுத்தி ஒரு ஒரு பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 4 ரவுண்டுக்கு பாதுகாப்பு இது இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. சரி, ரஜினிகாந்த் ஏதோ ஒரு பெரிய தலைவர்னு வச்சுக்கோயேன், நம்ம சிஎம் ஐயாவே பார்க்க போறோம்னு வச்சுக்கோயேன், என்ன செய்வாங்க, ஒரு ரவுண்டா செக் பண்ணி என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. சரியா? அப்படி அனுப்பும் போது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க கூட சரின்னு சொல்லிடுவாங்க. யாரு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்காங்களோ அவங்க வந்து உன்னைய பார்க்கவே விட மாட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, நல்ல பெரிய தலைவர்கள் இல்லையா, பாதுகாப்பு நிறைய கொடுக்கணும்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தடுப்பாங்க. இப்ப எப்படின்னா, இங்க பாரு, இப்படி பெருசு, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி இப்படி, இங்கதான் அந்த அவர் இருக்காரு, யாரோ ஒருத்தர், ஒரு பெரிய ஆளு. சரியா? இப்படி இருக்காரு. இவரை சமாளிச்சு இங்க போயிடலாம், அடுத்து இங்க போக முடியாது. அடுத்து ஆனா இங்க போகும்போது என்ன ஆகும், அட்ராக்ஷன் 2 பேருக்கு ஜாஸ்தி ரொம்ப இருக்கும். ஏன்னா அவருடைய கடமை அது. சரி, அதை தப்புன்னு சொல்ல முடியாது, அவருடைய கடமையை அவர் செய்யறாரு. அது மாதிரி இப்படி போட்டுருக்கும். அது மாதிரி இது எஃப், இது டி, இது பி, இது எஸ். 4 பேர் இருக்கான் நியூக்ளியஸை சுத்தி. இவன் பிளஸ் சார்ஜ், இவன் எல்லாம் மைனஸ் சார்ஜ். இவன் என்ன செய்யறான், இவனை சுத்தி 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 வரான். அப்ப இங்க பிளஸ், இவன் மைனஸ். இவன் என்ன பண்ணுவான், தன்னால இழுக்கப்படும். ரைட்டா? யாரு ரொம்ப இழுக்கப்படுவா, இந்த இவன். ரைட்டா? சோ அப்ப அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். ஆனால் எஃப்க்கு டி மறைக்குமா, டிக்கு பி மறைக்குமா, பிக்கு எஸ் மறைக்குமா. அப்ப ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னா என்ன, திரை மறைப்பு விளைவுனா என்ன சொல்லலாம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் மறைச்சுக்கிறான். என்னது, உள்ள வர முடியாதபடி மறைக்கிறான். என்ன காரணம்னு கேளு, இவன் ஒரு மைனஸ், இவன் ஒரு மைனஸ். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அதனால அணு ஆரம் என்ன செய்தான், குறைதான். புரியுதா? சோ இது நல்ல எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் புரியல அப்படின்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ரைட். அணு ஆரம் மற்றும் அயனி ஆரம் அததான் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். கார உலோகங்களை காட்டிலும் குறைவானதாகவும் மின் சுமையை பெற்றிருப்பதால் என்னது, அவைகளின் எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை நோக்கி வலிமையாக கவரப்படுகிறது. அணுக்கருவினை நோக்கி, அதுதான் இந்த நியூக்ளியஸ். சரியா? சோ இத சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆகுது பாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில வந்து சில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப பாரு, இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. சரியா? இததான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், குரூப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது தொடர் தொகுதி. இந்த மாதிரி போட்ட அப்படின்னா இதுல வந்து அயனியா, இப்ப என்ன பார்த்தோம், அணு ஆரம் இல்லையாமா, அணு ஆரம் மற்றும் அயனி ஆரம் குறையுதா
கூடுதா அப்படின்னு இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் பாரு, from left to right, from top to bottom, இங்கேருந்து இங்க குறையுது, that is குறைகிறது, that is decreases. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்படி போட்டு வச்சுக்கோ. ஒவ்வொன்னையும் ஈஸியா என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். கீழே எப்ப பார்த்தாலும் ஒரு 2 பாயிண்ட் என்ன எழுதணும், நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேற சொல்லுவோம். அணுக்கரு மின் சுமை அப்படின்னு அதிகரிப்பதால் இந்த வார்த்தை இருக்கணும். ஒண்ணுமே எனக்கு தெரியல, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான், அதை எப்படி ஆன்சர் பண்ணிடலாம். இந்த எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், குறையறதுக்கு காரணம் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், addition of extra electron, கூடுதலின் எண்ணிக்கை அதிகரிப்பதால். இப்படி நீ எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, 2 மார்க் கொடுக்குது. சரியா? கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, சூப்பரான கெமிஸ்ட்ரி, ரைட்டா? நல்லா ரசிச்சு ரசிச்சு படிக்கணும் கெமிஸ்ட்ரிய, சும்மா படிக்க கூடாது. சரியா? எவ்வளவு அழகா பாரு, ஒரு எலமெண்ட் அந்த தனிமம் அடுத்தவங்களோட எப்படி ஒத்து போகுது, குறையுதா கூடுதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பத்தியா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யணும், படிக்கணும் இல்லையா? சோ கூடுகளின் எண்ணிக்கை திரைமறைப்பு விளைவு அதிகரிப்பதால் அணு ஆரம் அதிகரிக்கிறது. எதுல இருந்து, தொகுதியில. சரியா? தொகுதியில் மேலிருந்து கீழ் வரும்போது அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அப்ப போட்டா சொல்லியாச்சு. ஓகே, இப்ப யார் எடுத்து, ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஆக்சிஜனேற்ற நிலை. அதாவது பசங்க மனசுல எப்பவுமே என்ன இருக்கும்னா, கேள்வி மட்டும் கேட்காதீங்க மேடம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க வாயை திறக்காம கேட்டுக்குவோம். ஆனா நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னு கேட்டா அது முழிப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் மனநிலை இருக்கும். ஆனா அடுத்து இன்னுமே கிளாஸ் நல்லா அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லும் போது முன்னாடி போய் அந்த பாயிண்ட் நிக்கணும். சரியா? ஓகே, நிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்னதான், +2 ஏ. எப்பயுமே ஒண்ணு சொல்லிட்டா, பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை +2. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன், இப்படி இருக்கட்டும், நான் சொல்றேன். அதாவது இப்ப மெக்னீசியம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. மெக்னீசியம் யாரோட காம்பவுண்டு, இந்த ஆல்கலைன் எர்த் மெட்டலோட காம்பவுண்டு தான், அப்படிதானமா? ரைட். மெக்னீசியம் 12. இது எப்படி எழுதுவோம், 1s2 2s2 2p6 3s2 இப்படி இருக்கா? இப்ப பாரு, இந்த வெளிவட்டார கூட்டுல இதுலயே இது என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளிவட்டாரத்துல 8 எலக்ட்ரான் இருந்துட்டா நாங்க ஸ்டேபிள் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கு. நாங்க நிலைப்புத்தன்மையா இருப்போம்பா. சோ அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை நான் யாருக்காவது கொடுத்து தானம் பண்ணிடுவேன்னு இந்த எம்ஜி சொல்றான். சரியா? அப்ப இங்க பாரு, இந்த வெளிவட்டார இதுதான் எஸ், அடுத்து எஸ், இது 2ஐயும் சேர்த்தா 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. சோ இவன் ஸ்டேபிள். அப்ப இவன் ஸ்டேபிள். அப்ப இதுதான் என்னது, இந்த 2 எலக்ட்ரானை இவன் இழக்க நேரிடும். இழக்க நேரிட்டானா தட் இஸ் +2. ரைட்டா? எத்தனை எலக்ட்ரான அவன் இழக்கிறானோ அவன் பிளஸ். நம்ம கெமிஸ்ட்ரியில எப்படி தானம் கொடுத்தா நமக்கு பாசிட்டிவோ, அது மாதிரி இவன் தானம் கொடுத்து பிளஸ் ஆயிக்கிறான் பாரு. கெமிஸ்ட்ரிக்கா எலமெண்ட் கூட பிளஸ் ஆயிக்குது. சரியா? பாசிட்டிவிட்டியா இருக்கு. ரைட்டா? 2 + 2. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2. ரைட்டா? அதே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் யாருக்கு, ஆல்கலி மெட்டலுக்கு. அது யாரு, என்னது, +1. ஏன்னா இந்த +1 +2ங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு பின்னாடி ஏதாவது எக்ஸாம்ஸ்லயோ 1 வேர்ட்லயோ கேட்டா என்ன செய்யணும், எழுத தெரியணும். அது இப்ப இத பாரு, இதை நான் இங்க நியான்னு போடுறேன், 3s2 நியான்னு போடுறேன். கரெக்டா? இது ரைட்டா? ரைட். எப்படி, 4 10 நீயான்னா 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சில இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், கேட்கறதுக்கு முன்னாடி ஞாபகம் வரும். ஓகே, ரைட். சோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. சோ இதெல்லாம் யாரோட பண்புகள், ஆல்கலைன் எர்த் மெட்டலோட பண்புகள். ஓகே, ரைட். இப்ப அடுத்து
யார பாக்குறோம் தெரியுமா? எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு பேரு. எலக்ட்ரான் கவர் தன்மை யாரு? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. மேலிருந்து கீழே எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறைகிறது. சோ இப்படி போட்டா சொல்லியிருக்கேன். சோ இப்ப எலக்ட்ரான் கவர்த்தன்மை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா உனக்கு தெரியும், ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப், தன் பக்கம் 2 எலக்ட்ரானை இழுத்துக்கும். அப்ப இங்க என்ன ஆகுது? குறைகிறதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து நீரேற்ற என்தால்பி, நீரேற்ற ஆற்றல் குறைகிறதுன்னு சொல்றோம். நீரேற்ற ஆற்றல்னா என்ன? ஹைட்ரேஷன் என்தால்பி. இத நம்ம வாட்டர்ல கரைக்கும் போது எப்படி இருக்கு அந்த ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன் வேர்டு தான், என்ன செஞ்சுக்கோ, பார்த்து வச்சுக்கோ. ஓகே ரைட். இப்ப அடுத்து நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு, ஃப்ளேம் கலர் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், சுடர் சோதனை அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். ஆக்சுவலா இந்த உப்புக்களை கான் சல்பியூரிக் ஆசிட்ல போட்டு என்ன பண்ணணும்னா, சாரி கான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் இதை உட்படுத்தும் பொழுது என்ன கிடைக்குமா? ஒரு நிறம் கிடைக்கும். என்ன நிறம்? எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்கலி மெட்டலுக்கு என்ன நிறம் கிடைக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். கால்சியம்னா என்ன கலரு? இது கால்சியம், லித்தியம்னா என்ன கலர், சோடியம்னா என்ன கலர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை காமிச்சேன். ரைட்டா? செஞ்சு காட்டுறேன்னு வேற சொல்லியிருக்கேன். ஓகே, கெமிக்கல்ஸை வாங்கணும், செஞ்சு காட்டணும். ரைட்டா? கண்டிப்பா காட்டுறேன், பார்ப்போம். சோ அது மாதிரி இதனுடைய தனிமங்கள், ரைட்டா, இதனுடைய தனிமங்கள் என்ன ஆகுமா? அதே மாதிரி இதாகுமா? அதாவது என்னது, இதுல நல்ல வினை புரிந்து சில கலரை தெரியுமா? அது என்ன கலர் தெரியுமா? அதாவது கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் 3 கலரு. இந்த 3மேமா, அதுவும் கால்சியம் பேரியம் 2மே நீங்க எதுல படிப்ப தெரியுமா? நம்மளுக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு 11th. அந்த 11th பிராக்டிகல்ஸ்ல கண்டிப்பா அந்த கால்சியம் பேரியமா படிக்கும். சரியா? பாரு, சுடர் மற்றும் நிறமாலை அப்படின்னு சொல்றது ஃப்ளேம் கலர், ஃப்ளேம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு உங்க மேடம் செஞ்சு காமிப்பாங்க. கால்சியம் செங்கல் சிவப்பு அப்படின்னு பேரு, அதே ஸ்ட்ரான்சியம் கிரிம்சன் சிவப்புன்னு பேரு. இது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த செங்கல் சிவப்புக்கும் இந்த கிரிம்சன் கலருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சரியா? அடுத்து பேரியம் ஆப்பிள் பச்சை, தட் இஸ் ஆப்பிள் கிரீன் அப்படின்னு பேரு. சோ அதனுடைய அணு நீளம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஒன்பால என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இந்த செங்கல் சிவப்பு சொல்றேன்ல, அது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கலர்ல இருக்கும், செங்கப்பொடி கலர். இந்த ஸ்டான்சியம் எல்லாம் பார்க்கணும், நான் செஞ்சு காட்டுறேன்னா சூப்பரா இருக்கும் பார்க்க. சரியா? ஜம்மு இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கலர்ல. சரியா? ரைட். சோ இதுதான் சுடர் மற்றும் நிறமாலை. சோ ஆல்கலைன் எர்த் மெட்டல்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த உங்களுக்கு புக்ல இந்த படம் கொடுத்துருக்காங்க பாரு, பிரிக் ரெட், ரைட்டா? அடுத்து கிரிம்சன் ரெட், அந்த ரெட் பேர் வித்தியாசம் இருக்கு. அதே போல ஆப்பிள் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹைட்ரேஷன் என்தால்பில இருந்து எல்லாமே முடிச்சிட்டோம். சோ அப்ப ஆல்கலி எர்த் மெட்டல் பத்தி பார்த்துட்டோம். இன்னும் ஒண்ணு டயகனல் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு, அதை இப்ப பார்க்க போறோம். இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, மூளை விட்ட தொடர்புன்னு பேரு. அது என்ன அப்படின்னா, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் ஆல்கலி மெட்டல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மூளை விட்ட தொடர்புனா, அதாவது அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் மூளை விட்ட தொடர்பு. கார உலோகங்களை போன்றே பெர்லியமும் அலுமினியத்துடன் மூளை விட்ட தொடர்பினை கொண்டது. அயனிகளின் உருவ அளவு, ஆக்சுவலா ரேடியஸ் சேமா இருக்கு. அடுத்து அதிக அளவில் நெருக்கமான மதிப்புகளை கொண்டிருக்கவில்லை. சோ என்னது, ஓரலகு பிறப்பில் நெருக்கமான மதிப்புகளை பெறும். பெர்லியம் 2+ ஒரு 2.36னா
அலுமினியம் 3+ 2.50. அப்ப எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்புகளும் சமம் இதுக்கு. அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சேம், அந்த ரேடியஸும் சேம். சோ அதனால இது என்னன்னு சொல்றோம், மூளை விட்ட தொடர்புன்னு சொல்றோம், டயகனல் ரிலேஷன்ஷிப். இப்ப பெர்லியம் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல அலுமினியம் இருக்கு, இது ரெண்டு இந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ இதுதான் மூளை விட்ட தொடர்புன்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆல்கலைன் எர்த் மெட்டலை ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே ரைட். இப்ப அந்த ஆல்கலி மெட்டல்ல பாதி இருக்குல்லடா பாப்பா, அத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். யாரு? ஆல்கலி எர்த் மெட்டல்ல இருக்கக்கூடிய அந்த இத லாஸ்டா நம்ம நேத்தி இந்த முடிச்சோத. சோ அதுல உள்ளதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாரு, மெட்டல் என்னெல்லாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். எக்ஸ்னா என்னது? ஹாலஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். கலர்லெஸ் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட். கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சொன்னா படிக என்னது, அதாவது படிக நிறமற்ற, படிகமா இருக்குமா நிறமற்றதா இருக்குமா, அதுதான் கலர்லெஸ் கிறிஸ்டலைன் காம்பவுண்டா இருக்குமா. சரியா? அடுத்து oxides, hydroxides and carbonate reacts with aqueous hydrohalic acid. முதல்ல இந்த ஹைட்ரோஹாலிக் ஆசிட்னா என்ன தெரியும்? ஹைட்ரோஹாலிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னா HCl, HF, HI, HBr. அதாவது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அந்த ஹாலஜனோட இந்த ஹைட்ரஜன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமிலத்தை ஹைட்ரோஹாலிக் அமிலம்ங்கிறோம். அது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, கார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் எல்லாமே இதனுடைய, அதாவது ஆல்கலி மெட்டலோட ஆக்சைடு, ஆல்கலி மெட்டலோட ஹைட்ராக்சைடு, ஆல்கலி மெட்டலோட கார்பனேட் வினை புரிந்து கிடைக்குது. அப்ப பாரு, இதுதான் என்னது, ஹைட்ராக்சைடு, MOH இல்லையா? MOH plus HX gives MX plus H2O. புரியுதா? நான் மேல சொன்னதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு, MOH. சரியா? சரியா? ரைட். அடுத்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். மேல இருந்து கீழே வர்றதுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் என்ன ஆகுது, கூடுது. நான் தான் சொல்லிட்டேனே +1 சார்ஜ், அப்ப அது கூட தானே செய்யும். ரைட்டா? அடுத்து மெட்டல் ஹாலைட் ஃபார்மேஷனும் இன்க்ரீசஸ் லித்தியம்ல இருந்து சீசியம். அதாவது இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளவு நேரம் ஆல்கலைன் எர்த் மெட்டல் பத்தி, பெர்லியத்தை பத்தி பார்த்தோம், இப்ப லித்தியத்தை பத்தி பாக்குறோம். நேத்தி பார்த்ததோட கண்டினியூஷன் இது. இப்ப லித்தியம் டு சீசியம் என்ன ஆகுது, அந்த மெட்டல் ஹாலைட் ஃபார்மேஷன் இன்க்ரீசஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லா ஒன் வேர்டுக்கான பாடம் தான். அடுத்து all metal halides are ionic in nature exception lithium bromide, lithium iodide. இதெல்லாம் ஒன் வேர்டை குறிச்சுக்கோ. எல்லாமே எப்படி இருக்கு, அயனிக் பிணைப்பு சேர்மமா இருக்கு. அயானிக்னா என்னது, அயனிக் சேர்மமா இருக்கு. அப்புறம் சில இது கோவல நேச்சரா இருக்கு. எக்ஸெப்ஷன் சொன்னேன்ல, லித்தியம் புரோமைட், லித்தியம் அயோடைட். சோ அதுல இது கோவல நேச்சரா இருக்கு. soluble in organic solvent. all halides are soluble in water. எல்லா ஹாலைடுகளும் தண்ணீரில் கரையும். ஆனா எக்ஸெப்ட் என்னது, லித்தியம் ஃப்ளூரைடு. சோ லித்தியம் ஃப்ளூரைடு ஏன் கரையாது அப்படின்னு கேட்டா, the size of lithium and fluorine ions are very very small. சரியா? சோ எக்ஸெப்ஷன் கேஸ்ல இருந்து என்ன செய்யலாம், ரீசனா क्वेश्चन கேட்கலாம். அடுத்து ஹை லாட்டிஸ் என்தால்பி, படிக கூடு ஆற்றல் கூட இருக்கு. ரைட்டா? சோ அடுத்து ஆக்சோ ஆசிட்ஸ். இந்த ஆக்சோனா என்ன, அது என்னடா ஆக்சோ ஆசிட் இல்லையா? ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? ஆக்சோ அமில உப்புக்கள் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆசிட்ல ஓ இருக்கணும், அதுக்கு பேர் ஆக்சோ ஆசிட். ஆசிட்னா புரோட்டான் டோனர், அந்த புரோட்டான் டோனர் பிளஸ் ஆக்சிஜன் இருந்தா அது ஆக்சோ ஆசிட். சோ HCl is an acid but it is not an oxo acid. அப்படிதானே? இப்ப என்ன சொன்னாங்க, HClங்கிறது ஒரு ஆசிட். ஏன் H+ கொடுக்குது, அப்ப இது ஆசிட். ஆனா இது ஆக்சோ ஆசிடான்னு கேட்டா கிடையாது. ஏன்? கண்டிஷன் என்ன, ஆக்சோ ஆசிட்னா ஓ இருக்கணும் இதோட. அப்ப யாரெல்லாம் ஆக்சோ ஆசிட் அப்படின்னு கேட்டா HNO3, H2SO4, HClO3, இதெல்லாம் ஆக்சோ ஆசிட். இது என்ன பண்ணுமா, இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஆக்சோ ஆசிட்னு சொல்றோம். இந்த இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஆல்கலி மெட்டல் ஃபார்ம் சால்ட்ஸ் வித் ஆல் ஆக்சோ ஆசிட்ஸ். எல்லா ஆக்சோ ஆசிட்ஸோடையும் சால்ட் என்ன செய்யுமா, உருவாக்குமா. எது?
இந்த அல்கலி மெட்டல். ரைட்டா? அல்கலி மெட்டல்ல யார் வருவா? லித்தியம். அப்ப லித்தியம் எல்லாமே என்ன செய்யும்? ஆக்சோ அமில உப்புக்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஈக்குவேஷன் வேணும். ஈக்குவேஷன் எழுதி பார்த்தா தான் என்ன செய்யும்? வரும். சோ ஒரு என்ன சொல்லியிருக்கேன், நான் நிறைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, பேப்பர் எடுத்து அதை 4ஆ மடி, அந்த 4ஆ மடிச்சு சைட்ல கிழிச்சு விடு, கிழிச்சு விட்டு அதுல உள்ளதை என்ன செஞ்சுக்கோ, 8ஆ வச்சு சின்ன சின்னதா போட்டு என்ன செஞ்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோயேன், நானே இப்ப என்ன பண்றேன், நீயே பாத்திருப்ப, குட்டி குட்டியா தான் சார்ட்டை கட் பண்ணி வச்சிருப்பேன். பாத்திருக்கியா? இந்த பேர் இப்படி குட்டி குட்டியா தான் வச்சிருக்கேன். ஆமா, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே இல்லையா? சோ ஒரு சார்ட் 5 ரூபா யார் தரா இல்லையா? அப்ப என்ன, அது இப்ப 6 ரூபாய்க்கிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? எவ்வளவு அழகா எழுத முடியுமோ என்ன செய்யணும்? எழுதிக்க முடியணும். சரியா? எழுதிக்கணும். ஆக்சோ அமில உப்புக்கள், அதுதான் Li2CO3, அதை ஹீட் பண்றோம். இந்த அமில உப்புக்களை உருவாக்குது, Li2O + CO2 வருது. சரியா? சோ இந்த மாதிரிதான் நான் சொல்றேன், குட்டி குட்டியா எழுதி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு பார்க்கவும் என்ன செய்யும்? அழகா இருக்கும். சரியா? அந்த அந்த கார்பனேட் உப்புக்கள் CO2 + H2ஓட சேர்ந்து கார்பனேட்டை உருவாக்கு. தட் இஸ் பைகார்பனேட், MgCO3. இதுல மெட்டல்ல பாரு, லித்தியம் கொடுக்கல பாரு. லித்தியம் வந்து இந்த பைகார்பனேட்டை உருவாக்காது, கார்பனேட்டை மட்டும் தான் உருவாக்கும். அது என்ன மேடம் பைகார்பனேட் கார்பனேட்ங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஹச் இருந்தா பைகார்பனேட், ஹச் இல்லைன்னா கார்பனேட். ஓகே, அப்ப பைகார்பனேட்டை எது உருவாக்கும்? இந்த சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் தான், லித்தியம் கிடையாது. ஓகே, அதுவும் ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹீட் இருக்கும். Carbonates of alkali metals are remarkable stable. எப்ப வரைக்குமா? up to 1273 Kelvin வரைக்கும் சேமா ஸ்டேபிளா. above they first melt and eventually decompose to form oxide மாறிடும். இது ஒரு ஒன் வேர்டு கேட்கலாம். சரியா? So Li2CO3 is less stable and decompose readily. And Li2CO3 ஒன்று கான்ஸ்டன்ட். தமிழ்ல all alkali metal are stable except lithium and carbonate. Crystal lattice become unstable exception lithium. ஏமா இந்த லித்தியம் வந்து யாரோட ஒத்து போக மாட்டேங்குது பாரு. ஒன்னா ஸ்டேபிளா இருக்கு, இல்லைன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு, இல்லைன்னா ஹீட்டுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. என்ன எக்ஸப்ஷன் 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 சொல்றான் பாரு. அப்ப இந்த லித்தியத்துக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்ட் குணம் இருக்கு இல்லையா? எப்பயுமே வீட்டுல சொல்லுவாங்க, ஒரு 3-4 பிள்ளைங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மூத்த பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரைட்டா? சோ அந்த மாதிரி இது மூத்த பிள்ளை, அதனால லித்தியம் மட்டும் எப்படி இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு தமிழ்ல என்ன செஞ்சுட்டேன், இப்பதான் காமிச்சேன். இருக்குல்ல, இதுதான் நான் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கேன். சரியா? ரைட். இப்ப கார்பனேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் என்னெல்லாம்? all the carbonate and bicarbonates are soluble in water. எல்லாமே கரையும். இந்த கார்பனேட் இதெல்லாம் எல்லாமே சால்ட் செஞ்சு பார்த்தாதான் புரியும். சரியா? solubility increases rapidly on descending the group. மேலிருந்து கீழ் வரும்போது solubilityன்னு என்ன அர்த்தம்? அந்த நீர் ஏற்றக்கூடிய தன்மை, கரையக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கிறதுங்கிறான். reason, காரணம் என்ன? lattice energy decreases more rapidly than their hydrogen energy on moving down the group. lattice energyனா படிகக்கூடு ஆற்றல்னு பேரு. இந்த படிகக்கூடு ஆற்றல் பத்தி எதுல படிப்பீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு பாடம் வரும், வெப்ப இயக்கவியல்னு. அது வரும்போது நான் சொல்றேன். இது decreases more rapidly than their hydration energy, அந்த நீரேற்ற என்தால்பியை விட என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் ரீசன் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்கடுத்துதான் இந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல் பார்த்துட்டோம். ஸோ இது ஃபுல்லா என்ன செஞ்சுட்டோம், முடிச்சிட்டோம். ஒரு ரீகேப் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பாடம் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். ரைட்டா? ஆல்கலைன் மெட்டல்னா என்ன, ஆல்கலைன் எர்த் மெட்டல்னா என்ன, எதுல எது இதாகுது எல்லாமே என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடிதான் ரெடியூஸ்ட் ஆயிருக்கு இல்லையாப்பா? ஸோ இதுதானே நம்ம பார்த்தோம். இது ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுதான் அந்த ஒவ்வொரு காம்பவுண்டுக்குரிய அந்த படம் இல்லையா? சரி, ஸோ இந்த பிசிக்கல் ஸ்டேட் இது பார்த்துட்டோம். இது பாருங்க, இதுதான் நான் சொன்ன ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். ரைட்டா? பார்த்துட்டோம். இது பாரு, இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு எர்த் மெட்டல்ல பாரு, அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, ஹைட்ரேஷன் என்தால்பி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. பெர்லியம்
விட இங்க எல்லாம் என்ன இருக்குன்னு பாரு, எல்லாத்துக்கும் இதுக்கு தான் அதிகம் பாரு பெர்லியத்துக்கு. சோ அப்ப இதுக்கு ஒரு டிஸ்டிங் பிஹேவியர் இருக்கு. இத பார்த்துட்டோம், இத பார்த்துட்டோம். சரியா? இப்ப இந்த பெர்லியம் ரீசன் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியத்தின் மாறுபட்ட தன்மைக்கான காரணம் என்ன? தொகுதி பண்புகள் பிற தனிமங்களோடு ஒப்பிடுதல் அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்கு. அதுக்கடுத்து என்னது? பெர்லியத்தின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம். இந்த முரண்பட்ட பண்புனா என்ன அர்த்தம்? ஒத்து வர மாட்டேங்குது. என்ன காரணம்? 3 பாயிண்ட் அழகா கொடுத்துருக்கோம். இன் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர், relative high electronegativity, ionization enthalpy compared to other numbers, absence of vacant d orbital in valence shell. இப்ப தமிழ்ல பாப்போம் பாரு. இதன் சிறிய உருவளவு அதிக முனைவுறுத்தும் திறன். சரியா? மற்ற காரமண் உலோகங்களை ஒப்பிடும்போது அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை அயனியாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கு. அடுத்து இணைதர கூட்டில் அதாவது காலியான டி ஆர்பிட்டால், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால். இதுக்கு இதோட தனிமங்கள் எல்லாமே எப்படி ஆயிடுது? 1:2:2p6 3:2 முடிச்சிருது. சோ ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இங்க இருக்கு. சோ இதுதான் எனது பெர்லியத்தின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம். அந்த இதுக்கு இது முக்கியமான ஒரு 5 மார்க். அழகா கிறிஸ்பா இப்படி 3 இதா எழுதுனேன்னா பார்க்க அழகா இருக்கும். சரியா? பார்க்க மட்டும் இல்ல, அவங்க திருத்துறதுக்கு என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். இப்ப அடுத்து பெர்லியமும் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அதர் எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு பாரு. கோவலன்ட் காம்பவுண்ட், அயானிக் காம்பவுண்ட். இது ஹைனா, இது லோ. Does not react with water even at elevated temperature. இது react with water. Does not combine directly with hydrogen. இது combine. இது எல்லாம் சேட்டை பண்ணும், ஒண்ணுமே செய்யாது. Does not. இது does. Okay. Combine directly with halogen, halides or electrovalent. Okay. அடுத்து hydroxide and oxides of beryllium are amphoteric in nature. நடுநிலைமையா இருக்கும். இது எல்லாமே பேசிக் இன் நேச்சர். நம்ம இப்பதான் பார்த்ததுதான் காரமண் உலோகம்னே சொல்றோம். It is not readily attacked by acids because of the presence of an oxide film. ரைட்டா? அந்த ஒரு மேல இருக்கக்கூடிய அந்த இதனால இதை அட்டாக் பண்ணாது. readily attacked by acids. Beryllium carbide evolves methane with water, evolve acetylene with water. So salts of beryllium are extensively hydrolyzed. நீர்ல தான் கரையும் சொல்லிட்டோமே, solubility increase ஆகும். So hydrolyzed, மத்த எல்லாமே hydrolyzed. So தமிழ்ல ஒப்பீடு என்ன? ஒப்பீடு பெர்லியத்தின் பண்புகளை அத்தொகுதியில் உள்ள பிற தனிமங்களோடு ஒப்பீடு. என்ன பண்றோம்? இப்ப இங்கிலீஷ்ல பார்த்ததே தமிழ்ல பார்க்க போறோம் பாரு. சகப்பிணைப்பு சேர்மங்களை உருவாக்கிறது, அயனி சேர்மங்களை உருவாக்கிறது. உயர்ந்த உருகுநிலை, கொதிநிலை, குறைவான. நீருடன் வினை புரிவது இல்லை, இது புரியும். ஹைட்ரஜனுடன் இணைவதில்லை, இணைகிறது. அடுத்து ஹாலஜன்களுடன் இணைவதில்லை, இங்க இணைகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனாலதான் நான் இதை ரெண்டு இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து சொல்றேன். ஹாலைடுகள் சகப்பிணைப்பு தன்மையுடையவை, அயனித்தன்மையுடையவை. ஈரியல்பு தன்மையுடையவை, காரை. ஈரியல்பு தான் அம்ஃபோட்ரிக் இன் நேச்சர்னு பார்த்தோம். எளிதில் அமிலத்தால் பாதிப்படுவது இல்லை, இது பாதிப்படைகிறது. சோ பெர்லியம் கார்பைடு நீருடன் வினை புரிந்து மீத்தேனை வெளியிடுகிறது, நீருடன் அசிட்லீனை தருகிறது. சரியா? அடுத்து பெர்லியமின் பெர்லியத்தின் உப்புக்கள் அதிக அளவில் நீரார் பகுவடையும். நீரார் பகுப்புன்னா ஹைட்ரலைஸ் தான். சரியா? சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? பெர்லியத்தின் பண்புகள் அத்தொகுதியில் உள்ள பிற தனிமங்களோட ஒப்பீடு ஃபுல்லா பார்த்துட்டோம். சோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முடிய போது. அடுத்து ஒரு கிளாஸ்ல எல்லாமே என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடும். அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ்? வியாழக்கிழமை எல்லாமே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. ரைட்டா? ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஓகே. இதே மாதிரி இந்த பெர்லியம் பார்த்த மாதிரி லித்தியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது பார்த்துக்கணும். அப்புறம் பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு பார்க்கணும். ஓகேமா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ.